எஸ்மேக்ட் அதாவது எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களை பதப்படுத்தி அதை கள்ளச்சந்தையில விற்கிறத தடுக்கக்கூடிய சட்டம் தான் இது. இப்ப எதுக்கு இந்த சட்டத்தை அவசரமா அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. காலையில இருந்து நம்ம நிறைய செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 70% மேற்பட்ட இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே சவுதி அரேபியா வழியா தான் இந்தியாவுக்கு வருது. ஆனா இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால நமக்கு தேவையான நிறைய அத்தியாவசிய பொருட்களோட இறக்குமதி இப்போ தடையில இருக்கு. நிறைய விஷயங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுற கள்ள சந்தையில அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்னா, இந்த மாதிரியான பொருட்களை பதப்படுத்துறதோ மார்க்கெட்ல அன்அபிஷியலா அதிக விலைக்கு விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதங்கள்ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுக்கவும் சரி சிலிண்டருக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாடை யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த சிலிண்டருக்கு அதிக விலையில பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய அத்தியாவசிய பொருட்களையும் இப்போ பிளாக் மார்க்கெட்ல விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்னால மக்கள் ரொம்பவே அவதிக்கு ஆளாக போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதனாலதான் இந்த ஆக்டை இப்ப அவசரமா அமல்படுத்தியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.